முக்கிய செய்தி: வாகன லோன் கட்டாதவர்களுக்கு ஆர்டிஓ அலுவலகங்கள் எஃப்சி பெர்மட் இன்சூரன்ஸ் புதுப்பிப்பை தடை செய்கிறதா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் பரவி வருகிறது. இதுகுறித்து உண்மை நிலை என்ன? வாகனத்தை வங்கி லோனில் வாங்கும் போது அந்த வாகனத்தின் ஆர்சியில் ஹைபோதகேஷன் வங்கி உரிமை பதிவு செய்யப்படும். இஎம்ஐ கட்டாமல் விட்டால் என்ன நடக்கும்? வங்கி முதலில் அபராதம் விதிக்கும், தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பப்படும், கடைசியாக வங்கி வாகனத்தை பறிமுதல் செய்யும். ரீபொசெஷன் ஆர்டிஓ தடை உண்மையா? லோன் கட்டாத காரணத்தால் மட்டும் எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் புதுப்பிக்க முடியாது, இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியாது, பெர்மட் வழங்காது. இவை அனைத்தும் தவறான தகவல். தராசு எப்போது ஆர்டிஓ தடை செய்யும்? பின்வரும் சூழ்நிலைகளில் மட்டும் தடை விதிக்கப்படும்: நீதிமன்ற உத்தரவு கோர்ட் ஆர்டர் இருந்தால், வங்கி சீஷர் ஆர்டர் பெற்றிருந்தால், வாகனத்தில் சட்ட பிரச்சனை போலீஸ் கேஸ் டிஸ்பியூட் இருந்தால். முக்கிய உண்மை: லோன் கட்டவில்லை என்ற காரணத்தால் மட்டும் ஆர்டிஓ சேவைகள் நிறுத்தப்படாது. ஆனால் வங்கி வாகனத்தை பறிமுதல் செய்யும் அதிகாரம் கொண்டது. ஹைபோதகேஷன் நீக்காமல் வாகனத்தை விற்க முடியாது. செய்தித்தாள் சுருக்கமாக: வாகன லோன் கட்டாததால் ஆர்டிஓ தடை விதிக்கும் என்ற தகவல் தவறானது. வங்கி நடவடிக்கைகள் மட்டுமே இருக்கும். நீதிமன்ற உத்தரவு இருந்தால் மட்டுமே ஆர்டிஓ செயல்பாடுகளில் தடை ஏற்படும்.